வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் ஊடல் உவகை என்ற அதிகாரத்தில் உள்ள 7வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் ஊடல் உவகை. குறள் 1327. ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும். ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஊடலில் தோற்றவரே வெற்றி பெற்றவர் ஆவர். அந்த உண்மை ஊடல் முடிந்த பின் கூடி மகிழும் நிலையில் காணப்படும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். உடலுக்கும் உயிருக்கும் உள்ள பிணக்கு மரணம் என்ற பிரிவாகும். இந்த பிரிவை வரவிடாமல் செய்தலே வெற்றியாகும். எனவேதான் ஊடலில் தோற்றவர் வென்றார் என்பர். இந்நிலையை அடைந்தவர்கள் இறைவன் இருக்கும் இடமான தம் புருவ மையத்தின் உள் நடுவே இறைவனுடன் பொருந்தி காணப்படுவார்கள். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். உடலுக்கும் உயிருக்கும் உள்ள பிணக்கு மரணம் என்ற பிரிவாகும். இந்த பிரிவை வரவிடாமல் செய்தலே வெற்றியாகும். எனவேதான் ஊடலில் தோற்றவர் வென்றார் என்பர். இந்நிலையை அடைந்தவர்கள் இறைவன் இருக்கும் இடமான தம் புருவ மையத்தின் உள் நடுவே இறைவனுடன் பொருந்தி காணப்படுவார்கள். ஒரு சிறிய விளக்கம். ஊடலில் தோற்றவர் வென்றார் என்பது பிணக்கில் மரணத்தை தோற்கடித்தவர் சாகா நிலையை அடைந்தார் என்பதே ஆகும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.